ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரோட் ஸ்டைலில் ஸ்பைசி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இது எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட நம்ம குக்கிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் அதை சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வெஜ்ஜஸ்ன்னு பார்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த சைனீஸ் யோக் இருக்கும். அதில் ஃபயர் இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். அது ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ப்ரிப்பேர் ஆகிடும். வீட்டில் பண்ணுறதுக்கும் நமக்கு 2 மினிட்ஸ் போதும். பட் வீடியோவில் அது எப்படி பண்ணுறோன்றது பார்க்கறதுக்காக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். வெஜ்ஜீஸ் பாருங்கள் நல்லாவே குக் ஆகுது பொறுமையாக. கேபேஜ், கேரட், கேப்சிகம், ஆனியன், பீன்ஸ் இதெல்லாமே சாப் பண்ணி போட்டிருக்கோம். கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கோம். கருவேப்பிலை ஆயில்லையே சாட்டே பண்ணும்போது போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆயில்லையே அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எடுத்து ரைஸ்லேயே கொடுக்கும். அதோட ஆரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரோட் ஸ்டைலில் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடும் போது அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த கருவேப்பிலோட ஆரோமா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பாருங்க நல்லாவே சாட்டே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் தேவையில்லாமல் இருக்குது. அதெல்லாம் நிறைய வியூஸ் போகுது, லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகுது. பட் இந்த மாதிரி வீடியோஸ் யாருமே பார்க்கறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. லாஸ்ட்டு 3 வீக்ஸாக பார்க்குறேன், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வரல. ஆனால் டெய்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். வியூஸும் பார்த்தீங்கன்னா 100 கூட ரீச் ஆகலை. எனக்கு இப்படி இருந்தால் நான் எப்படி மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்து வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறது. இப்போ வெஜ்ஜீஸ் நல்லாவே சாட்டே ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுத்து ரைஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை மறந்துடாதீங்க. நான் இதில் ஸ்பைசஸ், மசாலாஸ் ரொம்ப கம்மியாக போட போகிறேன். எனக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க போகிறேன். ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாஸை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர், அந்த ஃப்ளேவர் வரும். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் வேண்டாம். பாருங்கள், இப்போ 2 எக்கு உடச்சி ஊற்றிருக்கோம் சைடில். அதை உடனே உடச்சி விடாமல் கொஞ்சம் அது சூடாகி குக் ஆகட்டும். அந்த எக்கு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பொறுமையாக உடச்சிக்கலாம். ரொம்ப வேகமாக உடைச்சிங்கன்னா அந்த முட்டை என்ன ஆகும்னா சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த எக்கு போட்டதாகவே தெரியாது. இந்த மாதிரி பொறுமையாக உடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த எக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு பெருசாக தெரியும். அந்த அளவுக்கு பீஸாக உடஞ்சிருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். பாருங்க, இப்போ எக்கையும் வெஜிடபிள்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம இதில் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம்.
ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. ஒரு ஆள் சாப்பிட போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் போடுங்க. நான் ஆஃப் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா. அடுத்ததாக 1 டீஸ்பூனுக்கு அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்குங்க. நான் வந்து ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பைசஸ் வேண்டாம்னு நான் குறைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணலை. அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணி தரணுன்றதுக்காக கடையில் ஆட் பண்ணுவாங்க. அதை நான் போடலை. அதுக்கப்புறம் கடையில் வந்து ஆல்ரெடி 65 போட்டு ஃப்ரை பண்ண அந்த ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் ஆட் பண்ணுவாங்க ரைஸ் மேலே. அப்போ தான் அந்த டார்க் கலர் வரும். அது நான் அந்த ரெண்டுமே நான் வந்து இதில் போட போகிறது யூஸ் பண்ணுறது இல்லை. பாருங்கள், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதில் சீசனிங் கியூபை வந்து உடச்சி விட்டுக்கலாம். சீசனிங் கியூப் வந்து கம்பல்சரி போட்டாகணும். அப்போ தான் அந்த சைனீஸ் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் வந்து அதில் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ரைஸ் உடையாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ் கம்மியாக போட்டிருக்கேன். சோயா சாஸும் அந்த ஆயிலையும் நான் ஆட் பண்ணலை. அதனால கலர் கம்மியாக தெரியுது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. மசாலாஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலே, நான் சொன்ன அளவுக்கு போட்டாலே உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலாவை குறைச்சி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சிக்கன் மசாலாவை கூட ஆட் பண்ணலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை பிளேட்டிங் பண்ணிடுறதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்களே கூட சொல்லலாம். நான் அதை ட்ரை பண்ணுறேன். நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்ட். பாய்.